டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஒரு டாபிக் இருக்கு இங்கிலீஷ் கிராமர்ல. அட்ஜெக்டிவ் அண்ட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு அந்த டாபிக் பேர். பாருங்க, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு டாபிக் சொன்ன ஞாபகம் இருக்கா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வெர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப், நவுன், ப்ரொனவுன், ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன் 8 ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொன்னோம். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நீங்க என்ன வேர்டு யூஸ் பண்றீங்களோ அந்த வேர்டு இந்த 8 ஐட்டம்ஸ்குள்ள தான் வந்தாகணும். கோ தேர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. கோ தேர். கோன்றது என்னது? வெர்ப். தேருங்கிறது அட்வர்ப். நான் இப்போ சொன்ன 8 ஐட்டம்ஸ்ல வருது இல்லையா? ஓகேங்களா? த ஸ்டிக் இஸ் ஸ்டாண்டிங் தேர். த ஸ்டிக்ன்றது நவுன். இஸ் ஸ்டாண்டிங்ன்றது வெர்ப். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வருது. தேருங்கிறது அகைன் வந்து அட்வர்ப். அப்படி சொல்றோம். ஸோ அந்த மாதிரி அதுல ஒரு ஐட்டம் வந்து அட்ஜெக்டிவ். இங்கிலீஷ் கிராமர்ல வேர்ட்ஸ் வந்து வருது இல்லையா? அதுல அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அட்ஜெக்டிவ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ், யூசேஜ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ், அதை பேஸ் பண்ணி ஒரு டாபிக் இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட் டிகிரி, கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இதுல இருந்து மினிமம் வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து டாபிக் மட்டுமே மினிமம் 5 கொஸ்டின் வரும். இதுவும் சிம்பிள் தான். ஓகேவா? நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் பண்றது அங்கே வேலை இல்லை. அவன் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். நீங்க தெளிவா கரெக்டாக சூஸ் பண்ணிக்கினா போதும், மிஸ்டேக் பண்ணாம. சரியா? போலாமா? ரைட். வாட் இஸ் அட்ஜெக்டிவ்? அட்ஜெக்டிவ்னா என்ன பாருங்க. ஆக்சுவலா கொல்கத்தா இஸ் த லார்ஜஸ்ட் சிட்டி. லார்ஜஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஏரியாவில் பெருசுன்னு மீன் பண்ணி சொல்றாங்க. லார்ஜஸ்ட் சிட்டின்னு சொல்றாங்க. இந்த லார்ஜஸ்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஆக்சுவலா லார்ஜ் சிட்டின்னு சொல்லுவாங்க. இது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. அது அட்ஜெக்டிவ். ஆக்சுவலா அட்ஜெக்டிவ்ன்றது 3 ஃபார்ம்லயே வரும். பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஆக்சுவலா லார்ஜஸ்ட் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இதுக்கு பாசிட்டிவ் டிகிரி என்ன வரணும்? லார்ஜ். கம்பேரிட்டிவ் என்ன வரணும்? லார்ஜர். லார்ஜஸ்ட் அப்படின்னு வரும். சரியா? ஸோ இது அட்ஜெக்டிவ். ரவி இஸ் எ ஸ்டூடியஸ் பாய். என்ன அர்த்தம்? பயங்கரமா படிப்பான், புத்தக புழுவா இருப்பான் அப்படின்னு அர்த்தம். பயங்கரமா படிக்கிறவங்க ஸ்டூடியஸ் பர்சன் சொல்லுவாங்க. சரியா? சோடாபுடி கண்ணாடி போட்டிருப்பான் படிக்கிற பசங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நவுனுக்கு முன்னால அட்ஜெக்டிவ் வரும். நோட் பண்ணிக்கோங்க மறக்காம. அட்ஜெக்டிவ் லொகேஷன் எங்க என்ன வரும் அப்படின்னா, முக்காவாசி நவுனுக்கு முன்னால வரும். பாருங்க, திஸ் இஸ் எ லவ்லி கார்டன். பாருங்க, இட் இஸ் எ சன்னி டே டுடே. சூரியன் நல்லா பிரகாசிச்சு என்ன சொல்றோம்? சன்னி டே, ரெய்னி டே, ஃபாகி டே, பிரீசி டே எல்லாம் சொல்றோம் இல்லையா? எல்லாமே அட்ஜெக்டிவ். பொயம்ஸ்ல அதிகமா என்ன பண்ணியிருப்பாங்க? அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லியிருப்பாங்க. தி ரோலிங் ரிவர், ரன்னிங் ரிவர், தி ரோரிங் டைகர், கர்ஜிக்கும் சிங்கம். அந்த ரோரிங்ன்றது வந்து அட்ஜெக்டிவ். டைகருங்கிறது வந்து நவுன். ஸோ நவுனுக்கு முன்னால பிளேஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அட்ஜெக்டிவ் அப்படின்னு பேர். அட்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன? அந்த நவுன் எப்படிப்பட்டது பாருங்க. அந்த பையன் சொல்றோம். அந்த பையன் எப்படிப்பட்ட பையன்? ஸ்டூடியஸான பையன் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல அதுக்கு பண்பு சொல் அப்படின்னு பேர். அட்ஜெக்டிவ் வந்து தமிழ்ல அட்ஜெக்டிவ்க்கு பண்பு சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதிகமா ஆக்சுவலா பேராகிராஃப்ல யூஸ் பண்ணுவாங்க. அட்ஜெக்டிவ்ஸ் அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்டான கொஸ்டின் பேப்பர்ல ஃபுல்லா தரச்சு எடுத்திருக்காங்க. கொஸ்டின்ஸ்ல வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தா நல்லா ஆன்சர் பண்ணலாம். ஸ்டேட்டிக்கா மட்டும் கேட்க போறது இல்லை, அவங்க டைனமிக்கா கேட்குறாங்க. ஓகேங்களா? பாருங்க, 2 மெயின் கிளாஸஸ் சேர்ந்தா என்ன அப்படி கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா என்ன சென்டென்ஸ் கேட்பாங்க? ஃபைண்ட் அவுட் பாசிட்டிவ் டிகிரி, ஃபைண்ட் அவுட் ஆக்சுவலா சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? 2 காம்பவுண்டு, 2 மெயின் கிளாஸ் சேர்ந்தா அதுக்கு என்ன பேர்? காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு பேர். அப்படிலாம் கேட்குறாங்க, டைனமிக்காக கேட்குறாங்க. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு இல்லைங்களா? அட்ஜெக்டிவ்னா என்னன்னு சொன்னப்ப பண்பு சொல். நவுனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு என்ன சொல்ல வருதுன்னு சொல்றோம். லொகேஷன் எங்க? நவுனுக்கு முன்னால மோஸ்ட்லி வரும். இப்போ டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ், அதுல டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. திஸ், தட், தீஸ், தோஸ் 4 வேர்ட். பாருங்க, திஸ் இஸ் மை இன்ஸ்டிடியூட். அப்ப அந்த திஸ்ங்கிற வேர்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? திஸ் இன்ஸ்டிடியூட் இஸ் மைன் அப்படி சொல்றோம். தீஸ் மேங்கோஸ் ஆர் வெரி சூப்பர் இன் குவாலிட்டி. தீஸ் மேங்கோஸ். பாருங்க, தீஸ்ங்கிற வேர்ட். தீஸ்ன்றது அட்ஜெக்டிவ், பக்கத்துல மேங்கோஸ் வருது. மேங்கோஸ் நவுனுக்கு முன்னால வருதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த 4 வேர்டுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு பேர். கெட் திஸ்? ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர், அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு பேர். இன்னொன்று குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். சம், எனி, நோ, லிட்டில். ஐ ஹவ் ஏ லிட்டில் மணி. என்கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த லிட்டில்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஆக்சுவலா
நியூமரல் அட்ஜெக்டிவ்ஸ், எண்ணிக்கை சொல்ல வர அட்ஜெக்டிவ்ஸ். I have few mangoes. Many boys have joined my class. சென்டென்ஸ் சொல்லுவோமா இல்லையா? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் have come today to attend class. என்ன வேணா சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சொல்றது. ஆனால் இந்த வேர்ட்ஸுக்கு பக்கத்தில் நவுன் இருக்கணும். இந்த வேர்ட்ஸ் அட்ஜெக்டிவ் இருக்கணும், அட்ஜெக்டிவ் பக்கம் நவுன் இருக்கணும். மோஸ்ட்லி அப்படி தான் வரும். சரியா? இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னா விச், வாட், ஹூஸ் அப்படின்னு இருக்கணும். பாருங்க, விச் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி அப்படின்னா அந்த சென்டென்ஸில் அட்ஜெக்டிவ் விச் கிடையாது. விச் மூவி இஸ் யுவர் ஃபேவரட் மூவின்னு கேட்கணும். விச் மூவி இஸ் யுவர் ஃபேவரட் மூவி. நவுன் வந்து முன்னால் அட்ஜெக்டிவ் வரணும். அப்போ தான் அட்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆகும். டைரெக்டாக விச் இஸ் யுவர் ஃபேவரட் மூவின்னு கேட்டால் விச்சுங்கிறது அட்வர்ப் மீனிங் ஆகும். இப்படி கொடுத்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியாது, லாக் ஆயிடுவீங்க. அப்படி கொடுத்துருக்காங்க. விச் மூவி அப்படின்னா மூவி நவுன் வந்துருச்சு, முன்னால் விச்சுங்கிறது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் நினச்சிங்கன்னா ரைட்டில் நவுன் இருக்கணும். அப்படி இருக்கணும் கண்டிப்பாக வேர்டில். இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு பேர். அடுத்த பொசசிவ் அட்ஜெக்டிவ், உடைய என்ற மீனிங்ல வரணும். பாருங்க, திஸ் இஸ் மை பென், திஸ் இஸ் அவர் இன்ஸ்டிடியூட் அப்படி சொல்றோம் இல்லையா? தீஸ் பில்டிங்ஸ் ஆர் மைன் அப்படி சொல்றாரு. பாருங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்ஸ்னா ஐஎன்ஜி வர்ப் வருது. எ மூவிங் பஸ். பாருங்க, பஸ் வந்து நவுன். பஸ் எப்படிப்பட்ட பஸ்ன்னு சொல்றாங்க? லாங் பஸ்ன்னு சொல்றாங்களா, ஷார்ட் பஸ்ன்னு சொல்றாங்களா? அப்படி லாங் பஸ், ஷார்ட் பஸ், ஃபாஸ்ட் பஸ், ஸ்லோ பஸ், டைம் மெயின்டைனிங் பஸ், அப்படிலாம் அட்ஜெக்டிவ் வேணா சொல்லலாம். இங்க என்ன சொல்றாங்க? மூவிங் பஸ். பாருங்க, எ மூவிங் பஸ் இஸ் அப்ரோச்சிங் மீ. ஒரு வந்துகிட்டு இருக்கிற பஸ் என்கிட்ட வருது அப்படின்னு அர்த்தம். எ மூவிங் பஸ் அப்படின்னா பஸ் நவுன், முன்னால வர்ற மூவிங் வந்து அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் என்ன டைப் சொல்றாங்க? ஐஎன்ஜி ஃபார்ம்ல வர்றதுனால ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவ். அந்த பார்ட்டிசிபிள் டாபிக் பார்த்தா ஞாபகம் இருக்கா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்றோம்ல. என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? கோ, வென்ட், கான், மூணாவதா வருது இல்லையா? அந்த வேர்ட்ஸ் வருது. பாருங்க, எ பர்ன்ட் பிரிக். எ பர்ன்ட் பிரிக் அதாவது சுட்ட செங்கல். பர்ன்ட்னா என்ன அர்த்தம்? மூணாவது வருது. பர்ன், பர்ன்ட், பர்ன்ட், மூணாவது வர பர்ன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சுட்ட செங்கல். எ ஃபாலன் மேன், வாழ்க்கையில கீழே விழுந்த மனிதன். எ ஃபாலன் மேன் அப்படின்னா கீழே விழுந்த மனிதன். பிசிக்கல் மீனிங் ஒன்று இருக்கு. இன்னொரு மீனிங் வந்து வாழ்க்கையில வழுக்கினவன் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா அதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவாங்க. அது அட்ஜெக்டிவ். ரிலேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. ஹூ, வாட் அப்படின்னு இந்த மாதிரி டைப் சொல்றாங்க. அப்புறம் எம்பத்திக் அட்ஜெக்டிவ்ஸ், ப்ராப்பர் அட்ஜெக்டிவ்ஸ். ப்ராப்பர் நவுன் மேக் பண்ணி அது கூட அட்ஜெக்டிவ் வராது. பாருங்க, ஏஷியன் லயன். ஏஷியன் வந்து அட்ஜெக்டிவ். என்ன டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ்? ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்கிளமேட்டரி அட்ஜெக்டிவ், வாட் சேர்ந்து வர்றது, இப்படிலாம் சொல்றாங்க. இது அட்ஜெக்டிவ்ஸ்ல டைப்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த டாபிக்ல சொல்லி தரதுக்கு எதுவும் இல்லை, ஃபுல்லா எக்ஸாஸ்டடா எடுத்திருக்கு. ஈக்குவல். ஈக்குவல் அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் வந்து அட்ஜெக்டிவ். ஈக்குவல் பே, ஈக்குவல் ஒர்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சம வேலைக்கு சம ஊதியம் சொல்றோம். ஓகேவா? ஈக்குவல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் எதில் பார்க்கணும்? நெட்டில் போட்டு பார்க்கணும். ஈக்குவல்னு போட்டுட்டு டிக்ஷனரியில் வரும். அதில் அட்ஜெக்டிவ் அட்வர்ப் போட்டுட்டு கீழே மீனிங் வரும். நான் டிக்ஷனரி பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் எல்லாம். ரெண்டு டிக்ஷனரி வந்து ஃபுல்லாக இப்போ ஸ்பாயில் பண்ணியிருக்கேன். அவ்வளோ படித்தேன். இப்போ டிக்ஷனரியில் நான் வேர்டு தேடுவேன், தேடி பார்ப்பேன். அட்ஜெக்டிவா நவுனா என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, ஈக்குவலன்ட் வேர்ட்ஸ் அப்படின்லாம். அதனால வொக்கபுலரி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சரியா? இப்போ சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? வாட் இஸ் அட்ஜெக்டிவ்னு சொன்னோம். நவுனுக்கு முன்னால லொக்கேட் ஆகி வரும். நவுனுடைய ஸ்பெஷாலிட்டி சொல்ல வரும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். இன்னொன்று, ஒரு வேர்டை பார்த்தாவே அது அட்ஜெக்டிவா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியும். ஆட்மேன் நவுட்டன் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல 4 வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபைண்ட் த ஆட்மேன் நவுட்டன் சொல்லுவாங்க. 3 வேர்டு வேர்பா இருக்கும், ஒன்று அட்ஜெக்டிவா இருக்கும். இல்லை 3 அட்ஜெக்டிவா இருக்கும், ஒன்று நவுனா இருக்கும். அது அப்படியே வேர்டை பார்த்தாவே சொல்லலாமா? சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியல என்ன பண்ணலாம்? அந்த வேர்ட்ஸை சென்டென்ஸ்ல போட்டு செக் பண்ணா தெரிஞ்சிடும். உங்களுக்கு டைரக்டா வேர்டை பார்த்தாவே சொல்ல தெரிஞ்சா நல்லா இருக்கும். இல்லாட்டி என்ன பண்ணணும்? அந்த வேர்ட்ஸ் சென்டென்ஸ்ல எழுதுனா உங்களுக்கு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம்ல. சென்டென்ஸ்ல எழுதுனீங்கன்னா அது என்ன ஃபங்க்ஷன்ல வருதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா கவனிக்க பாருங்க. பாண்டட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? பாண்டட். பாருங்க, இடி அப்படின்ற சஃபிக்ஸ் சேர்ந்து வந்தா ஒரு வேர்டு கூட பாருங்க பாண்டட். பாருங்க, இஸ் எ டேலண்டட் பர்சன். அப்படி என்ன சொல்றோம்? நம்ம டேலண்டடான பர்சன். அட்ஜெக்டிவ். டேலண்டட் அட்ஜெக்டிவ் அது.
ஸோ இடி மீனிங்ல வந்தா பாண்டட், டேலண்டட் அப்படின்னா அது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இடியில வந்தா. நெக்ஸ்ட் இஎன்ல வந்தா பாருங்க, எர்த்தன், கோல்டன், உட்டன். எர்த்தன் மட்பாண்டத்துக்கு பேர் எர்த்தன் பாட்டுன்னு சொல்றோம். கோல்டன் எக் பொன்முட்டையிடும் வாத்து. லாஸ்ட்ல உடன் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்னிச்சர் நவுன், முன்னால உடன் வந்து அட்ஜெக்டிவ். பாருங்க, FUL அப்படின்னு வந்தாவே அட்ஜெக்டிவ். கண்ணை மூடி சொல்லிடலாம். ஃபெய்த்ஃபுல், கிரேட்ஃபுல், எசன்ஸ்ஃபுல், ஃப்ரூட்ஃபுல் சொல்லணும். நம்ம FUL அப்படின்னு வந்தாவே அட்ஜெக்டிவ். அப்படியே ஆப்போசிட் வேர்டு வந்து LESS, ஆப்போசிட் வேர்டு லெஸ். ஃப்ரூட்ஃபுல்னா நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். ஃப்ரூட்லெஸ்னா நல்லா வரலன்னு அர்த்தம். விஸ்டம் ஃபுல், அவன் அறிவான புள்ள. விஸ்டம் லெஸ், அறிவில்லாத பிள்ளை. அப்படி டெட் ஆப்போசிட் ஃபார்மேஷன் அது. ஃபுல் லெஸ்ங்கிறது வந்து பாருங்க வேர்ட்ஸ் எல்லாம். ஜாய்லெஸ், அவனுக்கு மகிழ்ச்சியா இல்லை. ஃப்ரூட்லெஸ், கலர்லெஸ். FUL அப்படின்னு பார்த்தாவே அட்ஜெக்டிவ். LESS பார்த்தாவே அட்ஜெக்டிவ். அதே மாதிரி பாருங்க, ISH அப்படின்னா அட்ஜெக்டிவ். ISH அப்படின்னா பாருங்க, ஃபீவரிஷ், எனக்கு ஃபீவரிஷா இருக்கு. ப்ளூயிஷ், பார்க்க ப்ளூ கலர்ல தெரியுது, ப்ளூவா இருக்கு. பூரிஷ் அப்படின்னா மூர்க்கத்தனமான அர்த்தம். அன்கல்ச்சர்ட் பர்சன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ISHல முடிஞ்சா அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஆனா பப்ளிஷ்ன்ற வேர்டு ISHல தான் முடியுது. இது அட்ஜெக்டிவ் நோ, இது வெர்ப். ஆக்சுவலா பப்ளிஷ் அப்படின்னா வெர்ப். ISHல முடிஞ்சா இங்க அட்ஜெக்டிவ் சொல்லியிருக்கிறோம். ஆனா அந்த வேர்டு வந்து அட்ஜெக்டிவ் இல்லை. ISHல முடிஞ்சாலும் அது verb. எப்படி தெரிஞ்சுக்கிறது? டிக்ஷனரியில் பார்க்கணும். ஒன்று சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க, பப்ளிஷ் யூஸ் பண்ணி சும்மா சொல்லுங்க. ஐ பப்ளிஷ் திஸ். பாருங்க, எழுதுறேன் பாருங்க. ஐ பப்ளிஷ் திஸ் புக். அதே மாதிரி இந்த இதை சேர்ந்து எழுதலாமா? ஃபீவரிஷ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஐ ஃபீல் ஃபீவரிஷ். பாருங்க, இந்த இடத்துல வர்ற அந்த ISH வேர்டு வந்து சப்ஜெக்ட் வேர்ப்ல வருதா? ஃபங்க்ஷன் என்ன வருது? வேர்ப்ல வருது. இப்போ அந்த வேர்டு உங்களுக்கு அப்ஜெக்டிவா வருமான்னு தெரியலன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் லொகேட் பண்ணி பார்த்தா தெரியும். பாருங்க, வெர்ப்ல வந்துருச்சுங்க. அப்போ இந்த வேர்டு ISHல வந்தாலும் இது வேர்ப். ஆக்சுவலா இங்க என்ன வருது? இது சப்ஜெக்ட், இது வேர்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். ஆக்சுவலா இந்த இடத்துல சப்ஜெக்ட் வேர்ப்ல வரல, வேற இடத்துல வந்திருக்கு. இது அட்ஜெக்டிவ். ஆக்சுவலா ஐ ஃபீல் ஃபீவரிஷ் அப்படின்னா ஃபீவரிஷா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த வேர்டை பார்த்தாவே சொல்லணும், இல்லாட்டி சென்டென்ஸ் லொகேட் பண்ணி பார்க்கணும். ஃபைண்ட் ஆர்ட்மெண்ட் அப்படி எப்படி வேணா எதை வேணா கேட்பாங்க. ஆக்சுவலா அதே மாதிரி சம் அப்படின்ற வேர்டு இருக்கு. ஹோல்சம், வெரிசம், ஹேண்ட்சம். இப்போ ஆண்கள் வந்து பார்க்க நல்லா இருந்தால் ஹேண்ட்சம் சொல்லுவாங்க. ஃபீமேல்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? ப்ரெட்டின்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்றேன். அப்புறம் வந்து ஃபார்வேர்ட், பேக்வேர்ட், பீச் வேர்ட், ரோட் வேர்ட், அப்படி எப்படி வேணா சென்டென்ஸ் எழுதலாம். ஃபார்வேர்ட் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் முன்னேற்றி போகிறான். பேக்வேர்டு பின்னால் அப்படின்லாம் அர்த்தம். ஆக்சுவலா பீச் வேர்டு, பீச் பக்கம், அந்த வேர்டுலாம் அப்படி சொல்லலாம். ஆக்சுவலா அதே மாதிரி ஒயில வந்து ரோசி, ஈஸி, வெல்த்தி. ஓகேங்களா? டேக் இட் ஈஸின்னு சொல்றாங்க. ஈஸி, ஈஸி கை அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கொஞ்சம் டஃப்பான ஆள் கிடையாது, ஈஸியான ஆள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். ஆக்சுவலா ஃபைண்ட் ஆட்மெண்ட் அவுட் கொடுத்து கேட்டாங்கன்னா டைரக்ட் ஆன்சர் பண்ணணும் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இன்னும் கூட சொல்றாங்க, ALல முடிஞ்சா அட்ஜெக்டிவ். ரேஷனல், ஃபேட்டல், பிரைடல். ALல முடிஞ்சா. ஆனா அதுவும் எல்லாமே கிடையாது. ஆக்சுவலா பாருங்க, ரேஷனல், பெரியார் இஸ் எ ரேஷனல் பர்சன். பெரியார் வந்து ஒரு பகுத்தறிவுவாதி. இங்கிலீஷ்ல வேர்டு வந்து ரேஷனல்ங்கிற வேர்டு. ரேஷன் கார்டுன்ற வேர்டில் அந்த வேர்டு வருதுல, ரேஷன். ரேஷன்னா சரிசமமா அப்படின்னு அர்த்தம். ரேஷனல் அப்படின்னா சரியா தப்பான்னு ஆராய்ச்சி செயல்படுறவங்கன்னு அர்த்தம். பெரியார் பகுத்தறிவுவாதியில இங்கிலீஷ்ல அதை வந்து பெரியார் இஸ் எ ரேஷனல் பர்சன் சொல்லுவோம் அந்த வேர்டு. இது வந்து அட்ஜெக்டிவ். ஃபெட்டல் அப்படின்றது பிரைடல். பிரைடல் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, மணப்பெண்ணுக்குரிய அலங்காரம் பண்ணி உட்காருப்பாங்கல்ல, பிரைடல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏஎன்இல ஹியூமன், மென்டன். ஏஆர்ல கரிக்குலர், ரெகுலர், சர்க்குலர். இதெல்லாமே அட்ஜெக்டிவ். ஆக்சுவலா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல அட்ஜெக்டிவ்ஸ். பிறகு என்ன வேற என்ன வேர்ட்ஸ் இருக்குது? ஹானரரி டாக்டரேட், நோட்ரி, கான்ட்ரரி. இதெல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். ஆக்சுவலா கௌரவ டாக்டர் பட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹானரரி டாக்டரேட்னு சொல்லுவாங்க. ஹானரரி டாக்டரேட். நோட்ரி பலிக் அப்படின்னு அட்வொகேட் கிட்ட நோட்ரின்னு ஒருத்தர் இருக்காரு. இன்னொன்று வந்து கான்ட்ரரின்னா ஆப்போசிட்டான அர்த்தம். அதே மாதிரி IBLEல சென்சிபிள், எலிஜிபிள், ஆடிபிள். வாய்ஸ் ஆடிபிளா இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே அட்ஜெக்டிவ். அதே மாதிரி ATல அப்ஸ்டினேட், டெம்பரேட், கேயாட் அப்படின்றதுலாம் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? ஆனா பஞ்சுவேட் அப்படின்னா இது வெர்பு.
பஞ்சுவேட் திஸ் அப்படின்னு வந்தா ஏடியில் தான் வருது, ஆனால் இது வேர்பு. இது ஏடியில் வந்து அட்ஜெக்டிவ். வேர்டை பார்த்தா தெரியணும், இல்லாட்டி ஃபங்க்ஷனில் பார்க்கணும், இல்லை டிக்ஷனரி பார்க்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிக்சர்ஸ்க்கு ரோமன்ஸ்க்கு பாருங்க, விவிட், பிளேசிட், லூசிட். விவிட்னா நல்ல தெல்ல தெளிவா பல பலன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? விவிட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அக்குவேர் அனைவரை கிளியரா சொல்றதுன்னு அர்த்தம். என்னென்ன பிளேசிட் அப்படின்னா அமைதியான அர்த்தம். லூசிட் அப்படின்னா ரத்தின சுருக்கமான அப்படின்னு அர்த்தம். வேர்ட்ஸை குறைவா யூஸ் பண்ணாங்க ஒரு சிலர், சரியா? வேர்ட்ஸ் ரொம்ப குறைவா யூஸ் பண்ணுவாங்க, லூசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்க, ஐஎல்இன்னு ஒன்று இருக்கு. ஃப்ரெஜைல், சர்வைல் அப்படின்ற வேர்டு இருக்கு. ஃப்ரெஜைல் அப்படின்னா எளிதில் உடையக்கூடிய பொருள். கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, கண்ணாடி பண்டில் மேலே ஃப்ரெஜைல் மெட்டீரியல்னு எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஐஎன்இல ஃபெமினைன், டிவைன், ஃபெலைன். ஐவியில் கேப்டிவ், அட்ராக்டிவ், இம்ப்ரெசிவ். வயலண்ட், கார்புலண்ட், கரேஜியஸ். ஓஎஸ்ல வந்து அட்ஜெக்டிவ். ஸோ இந்த சஃபிக்ஸஸ் எல்லாம் வந்து அந்த வேர்டு வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேர்டு ஃபார்மேஷன் டாபிக் கொடுத்துருக்காங்க புதுசா. வேர்டு ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒன்றும் கேட்டிருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா இது அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லைங்களா, அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அட்ஜெக்டிவை கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு 3 டிகிரி சொல்லுவாங்க. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்போ நார்மலா அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணா அதுக்கு பேர் பாசிட்டிவ் டிகிரி. ஓகேங்களா? இட் இஸ் ஆவரேஜ் கிளைமேட் டுடே, சம்திங் லைக் தட் சொல்றோம். இட் இஸ் எ சன்னி டே, இட்ஸ் எ குட் டே டுடே. இட் இஸ் எ குட் டே டுடே. குட் டே, டே வந்து நவுன், முன்னால வர குட் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். பாருங்க, ரிச்சுங்கிறது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் நார்மலாக மென்ஷன் பண்ணால் அதுக்கு பேர் பாசிட்டிவ் டிகிரி. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் டிகிரி. ஒசூர் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் டவுன். இண்டஸ்ட்ரியலுங்கிறது அட்ஜெக்டிவ். அப்புறம் கம்பேரிட்டிவ் டிகிரி. பாருங்க, கம்பேரிசன் இஸ் ஆல்வேஸ் மேட் ஒன்லி இன் பிட்வீன் டூ. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இன் பிட்வீன் டூ தான் கம்பேர் பண்ணுவாங்க, 3, 4 கம்பேர் பண்ண மாட்டாங்க. பாருங்க, கம்பேரிசன் இஸ் ஒன்லி மேட் பிட்வீன் டூ திங்ஸ். 2 விஷயத்துக்கு மத்தியில். பாருங்க, அமெரிக்கா இஸ் ரிச்சர் தேன் இந்தியா. இப்போ இந்தியாவை அமெரிக்காவையும் கம்பேர் பண்ண போகிறோம், அப்படி தானே? நைல் இஸ் லாங்கர் தேன் த ரிவர் கேஞ்சஸ். 2க்கு கம்பேர் பண்ணால் கம்பேரிட்டிவ் டிகிரி. 2க்கு மேலே கம்பேர் பண்ணால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. 2க்கும் மேலே 3 பேர் இருந்தாவே சரி. சீதா இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஆல் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ்ன்னு சொல்லணும். 2 பேருக்கு மேலே போனாவே சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 3 கம்பேரிசன் இருக்கு. இது இன்டர்சேஞ்ச் பண்ணுறது என்னன்றத நம்மளுக்கு டாபிக் பார்க்கலாம். இன்னொரு டாபிக் கொடுத்துருக்காங்க புதுசா, சிலபிஃபிகேஷன் ஒரு டாபிக். இங்கிலீஷ்ல சிலபிஃபிகேஷன் ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு புதுசா. சிலபிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ் எழுதிருக்கோம் இல்லையா, நம்ம வேர்ட்ஸ் எழுதுறோம் இல்லையா, அந்த வேர்ட்ஸ் எழுதும்போது பாருங்க, அண்டர்ஸ்டாண்டுங்கிற ஒரு வேர்டு எழுதுனேன். அண்டர் ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு எழுதுனேன். இதுல எவ்வளவு சிலபிள் இருக்கு? சிலபிள், சிலபிள்னா சீர்னு சொல்லுவாங்க. ஒரு சிலபிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு உயிரோசை, ஒரு வவல் சவுண்ட். அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரு வவல் சவுண்ட் வந்தா ஒரு சிலபிள். பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்ல எழுதுறேன், ஒரு சிலபிள் இருக்கு. அண்டர், இங்க அகைன் 2வது சிலபிள் இருக்கு. அண்டர் ஸ்டாண்ட், ஏன்னு ஒரு சிலபிள் இருக்கு. 3 சிலபிள் இருக்கு. அதாவது வவல் சவுண்ட். சொல்ல புரியுதா? கொடுத்துருக்கிற வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா அதுல வர்ற வவல் சவுண்ட், ஒரு வவல் சவுண்ட் வந்தா ஒரு சிலபிள், 2 வவல் சவுண்ட் வந்தா 2 சிலபிள், 3, 4, 5, 6 அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பாருங்க, மோனோ சிலபிள்னா ஒரே ஒரு சிலபிள். ஹார்ட் அப்படின்றது பாருங்க, ஒன்னே ஹார்ட் சவுண்ட் வருது, ஒன்று தானே வருது, அதனால ஒரு சிலபிள். இதை வந்து டபுள் சிலபிள், வெல்தி, ஏன்னு ஒன்று இருக்கு, ஈன்னு ஒன்று இருக்கு, 2 சிலபிள். வவல் சவுண்ட் எவ்வளவு வருதோ அவ்வளவு சிலபிள் இருக்குன்னு அர்த்தம். அதனால இதை டபுள் சிலபிள்டு வேர்டுன்னு சொல்றோம். 3வது என்ன சொல்றோம்? ட்ரை சிலபிள்டு வேர்டு. பாருங்க, இம்ப்ரெசிவ், இ ஏ இ அகைன் இம்ப்ரெசிவ். நான் சொல்றது புரியுதா? இது கரெக்டா போட தெரியணும். கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எல்லாம் புதுசா கேட்பாங்க, அதை கேட்பாங்க. இதுக்கு சிலபிஃபிகேஷன் அப்படின்னு பேர். லாவண்யா மேடம் சொல்லுங்க, இதுல எவ்வளவு சிலபிள் இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க, என்ன வருது? 3 இருக்கு. எங்க வர சொல்லுங்க. ஆ சவுண்ட் 1, ஆ சவுண்ட் 1, ஓகே. இ, ஓகேங்களா? ஃபார் ம சி. இன்னும் சொல்லுன்னா பாருங்க, தமிழ்ல நல்லா எழுதுன பாருங்க. ஃபார் ம சி, வேதிக்கிறனா.
இதுல வந்து இப்பு கூட ஆ, கரெக்டா? ஒரு சிலபிள் இரு விட்டுருங்க. மால என்ன அர்த்தம்? இம் கூட்டல் ஆ. பாருங்க, இங்க ஒரு ஆ வந்துச்சு, இங்க ஒரு ஆ. சில என்ன சொல்றோம்? இச் கூட்டல் இசி. ஸோ 3 சிலபிள். ஓகேவா? ஸோ 3 சிலபிள். அப்படி வந்தா ட்ரை சிலபிள். 4 சிலபிள் வந்தா டெட்ரா சிலபிள். 5 வந்தா பென்டா, 6 வந்தா ஹெக்டா. இப்படி கொடுத்துருக்காங்க. சிலிபிஃபிகேஷன் டாபிக். இந்த டெட் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்குறாங்க. இந்த பசங்க எல்லாம் சரியா வரல. டெட்னோட எக்ஸாம் இருக்குல்ல, அதுல கேட்பாங்க ஆக்சுவலா. இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் இருந்து கம்பேரிட்டிவ் மாற்றலாம், சூப்பர்லேட்டிவ் மாற்றலாம்னா சொல்றோம் இல்லையா? அதை மாற்றும் போது என்ன பண்றோம் அப்படின்னா, பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் வெர்ப்ல பார்த்தோம்ல, கம் கேம் கம், கோ வென்ட் கான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இதுலயும் வந்து பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் மாற்றணும். இப்போ பாருங்க, ஹாட் அப்படின்னா ஹாட்டர் ஹாட்டஸ்ட்னு போடணும். பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி மாத்துறது அப்படின்னு. இதுல ஒரு லாஜிக் என்ன சொல்றாங்கன்னா, 2 சிலபிள் வேர்டு இருந்ததுன்னா அட்ஜெக்டிவ்ல, 1 அல்லது 2 சிலபிள் இருந்துச்சுன்னா அதுக்கு இஆர்இஎஸ்டி சேர்த்துட்டு போயிடலாம். இஆர்இஎஸ்டி சேர்த்துட்டு போயிடலாம். பாருங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஈஸி ஈஸியர், ஈஸியில் ரெண்டு சிலபிள், ஈஸி ஈஸியர் ஈஸியஸ்ட். மோனோ சிலபிள் டபுள் சிலபிள் வேர்டு வந்தா இஆர்இஎஸ்டி போட்டுட்டு போயிடலாம். அதுக்கு மேல 3 வந்துச்சுன்னா பாருங்க, அட்ராக்டிவ்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா? இதுல வந்து எவ்வளவு வருது? அட்ராக்டிவ் 3 இருக்கு ஆக்சுவலா. 3 சிலபிள் வந்துருச்சு. இதுக்கு அட்ராக்டிவர் அட்ராக்டிவஸ்ட்னு போடலாமா? அப்படியே போடக்கூடாது. எப்படி போடணும்? மோர் மோஸ்ட்னு ஆட் பண்ணணும். மோர் மோஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணி போடணும். இதோட நிக்கல, இன்னும் ப்ராப்ளம். சரியா? எப்படி டென்ஸ்ல பார்த்தோம் நம்ம, அட்டாச் அட்டாச்சு அட்டாச்சு இடி சேர்த்தா போதும் 95% இல்லையா? befriend befriended befriended, checkmate checkmated checkmated, attended attended attended, type typed typedன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க வந்து இஆர்இஎஸ்டி போட்டுட்டு போயிடலாம், இல்ல மோர் மோஸ்ட் போடலாம்னு சொல்றோம். ஆனா எக்ஸெப்ஷனல் கேசஸ் 3 ஃபார்ம் வேற மாதிரி வரும். அந்த கேசஸ் ஒரு லிஸ்ட் இருக்கு ஆக்சுவலா. பாருங்க, குட் குட்டர் குட்டஸ்ட் கிடையாது. குட் பெட்டர் பெஸ்ட். அதே மாதிரி வெல் பெட்டர் பெஸ்ட், பேட் வர்ஸ் வர்ஸ். இந்த 3 வேர்டும் பேட், இது 3 வேர்டு குட்னு மீன் ஆகும். பாருங்க, வேர்ஸ்ங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி கரெக்டா தெரியணும். வந்து வேர்ஸ், இல் பேட் மச்ன்றது அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன வருது? இங்க வந்து வேர்ஸ்ன்னு வரணும். ஓகேங்களா? வேர்ஸ், ஒர்சர் அப்படி இல்லை, வேர்ஸ் டபிள்யூஆர்எஸ் வேர்ஸ்ன்னு வரணும். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வந்து வேர்ஸ்ட் அப்படின்னு வரணும். ஸோ மச் மோர் மோஸ்ட். பாருங்க, இந்த லிஸ்ட் படிச்சுக்கணும். லேட் லேட்டர் லேட்டஸ்ட் லேட் இதெல்லாம் இருக்கு ஆக்சுவலா. ஃபார் நியர் அதெல்லாம் இருக்கு ஆக்சுவலா. இது அதாவது லிஸ்ட் படிச்சுக்கணும். எக்ஸப்ஷனல் லிஸ்ட் இது வந்து அது டிகிரி மாற்றும் போது பாசிட்டிவ் வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி கரெக்டாக தெரியணும் உங்களுக்கு. அப்படின்னா நம்ம போட முடியும். பாருங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? பொலைட், சிம்பிள், ஃபீபிள், ஜென்டில், நேரோ, இந்த லிஸ்ட்ல வருது இல்லையா? இந்த அட்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து இஆர்இஎஸ்சியும் போடலாமா, மோர் மோஸ்டும் போடலாமா? அப்படி கூட தலையே சுத்தி விடுறாங்க. எல்லாத்துலயுமே அப்படி இருக்கு ஆக்சுவலா. இது அப்படிலாம் எது இருக்கு, இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ், கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ், ரிவர்ஸ் எப்படி கொடுத்தா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். பாருங்க, பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி 3 டேபிள் இருக்கு ஆக்சுவலா. இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு as tall as, இங்க நாட் டாலர் தேன். டென்ஸ்ல பாத்தீங்களா? அதே மாதிரி இருக்கு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் மாடல் இப்படி வந்தா இப்படி வந்தா அப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லி டேபிள் இருக்கு ஆக்சுவலா. இந்த டேபிள் ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருந்தா மிஸ்டேக் பண்ண மாட்டேங்க. ஒன்றை பார்க்கலாமா? ஒரு கேஸ் மட்டும் பார்த்துலாமா? டாபிக் முடிச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் சொல்லிடுறேன். அவங்க 2 பேரும் சொல்லி கொடுத்துருக்கேன். மேடம் நீங்க இன்னொரு டைம் கவனிங்க பாருங்க. இன்னொரு டைம் கவனிங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க, கரெக்டாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் டைப் நம்ம என்ன பார்த்தோம்? as tall as டைப் ஞாபகம் வச்சுக்கணும். as tall as, not taller than. பாசிட்டிவ் டிகிரியில் as tall asன்ற ஃபார்மேட் இருக்கணும். கம்பேரிட்டிவ் டிகிரியில் நாட் டாலர் தேன் அப்படின்னு இருக்கணும். அதாவது அந்த டாலுங்கிறது சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். டாலுங்கிறது என்ன வேணா வரலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ as tall as டாபிக் ஃபர்ஸ்ட் பாருங்க, ராமன் இஸ் as good as ராஜா. பாசிட்டிவ் டிகிரிலையும் 2 பேரை கம்பேர் பண்ண போறோம். கம்பேரிட்டிவ் பண்ற மாதிரி தான் எதுவும். ராம ராஜா அளவுக்கு நல்லா இருக்கான், நல்லவன், ஈக்குவலா இருக்கான் அப்படின்னு மீனிங். குட்னா மீனிங்ல வருது. பாருங்க, ராமன் ராஜா அளவுக்கு குட் பர்சனா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். 2 பேரும் குட்னு அர்த்தம். என்ன ஃபார்மேட் பாருங்க, as
டிகிரி எஸ். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இது பாசிட்டிவ் டிகிரி ஃபர்ஸ்ட் மாடல். இதை கம்பேரிட்டிவ்க்கு மாற்றணும். எப்படி மாற்றணும்? யாரை கம்பேர் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து நீங்கள் போடணும். ராஜா யாரை கம்பேர் பண்ணமோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் போடணும். ராஜா என்ன டென்ஸ் யூஸ் பண்ணமோ அதை அப்படி யூஸ் பண்ணணும். இங்கே டென்ஸ் பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தேவையில்லை. டாப்பிக்கே வேற இது. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் டாபிக் ஆக்சுவலாக. டென்ஸ் என்ன கொடுத்துருக்க? ப்ரெசென்ட்னா ப்ரெசென்ட், பாஸ்னா பாஸ் போட்டு போயிடணும். ஸோ ராஜா இங்கே ப்ளூரல் சிங்குலர் பார்க்கணும். ராஜா ஈஸ் போட்டிருக்கு, ப்ளூரல் வந்து ஆர்னு போட்டுக்கணும் ப்ரெசென்ட்ல. ஓகேவா? அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ ராஜா ஈஸ்ன்னு போட்டாச்சு. இப்போ ஃபார்மேட் என்ன சொன்னோம்? as tall as, not taller than. இது எழுதிக்கணும்னு சொல்றேன். மாடல் 1 as tall as. இதுல என்ன சொல்றோம்? not taller than. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? ராஜா போட்டாச்சு, ஈஸ் போட்டாச்சு, நாட் டாலர் தேன் போடணும். நாட் போட்டாச்சு. டாலர்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. குட்டுடைய கம்பேரிட்டிவ் டிகிரி என்ன பாருங்க. இப்படி எடுத்து எழுதணும். குட் பெட்டர் பெஸ்ட்னு எழுதணும். இல்லாட்டி நீங்கள் அதுலேயே மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. குட் பெட்டர் பெஸ்ட். இப்போ கொண்டு வந்து இது பெட்டர்னு போடணும். பெட்டர் போட்டிருக்கோம். அந்த தேன் ஃபார்முலாக்கிற தேன் அப்படியே போட்டுரும். அப்புறம் இது எடுத்துன்னு போய் அந்த பக்கம் லாஸ்ட்டில் போடுறோம். அவ்வளோதான், சேஞ்ச் பண்ணிட்டோம். இவ்வளோ சேஞ்ச் பண்ணிட்டோம். இதை படிச்சு பாருங்க. ராஜா இஸ் நாட் பெட்டர் தேன் ராமன். மீனிங் மாறலை, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறி இருக்கு. இங்க ராமன் ராஜாவுக்கு குட்டானவன் சொல்றோம். இங்க என்ன சொல்றோம்? ராஜாவை விட ராமன் வந்து ரொம்ப பெரியவன் இல்லை, ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்றோம். இங்கேயும் மீனிங் ஒன்னே தான், இங்கேயும் மீனிங் ஒன்னே தான். மீனிங் சேம், ஸ்ட்ரக்சர் மட்டும் இது பாசிட்டிவ், இது கம்பேரிட்டிவ். பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன். எக்ஸாம் 20 daysல இருக்கு. மைண்ட்ல அப்படியே பச்சை குத்துன மாதிரி மைண்ட்ல இருக்கணும், நல்லா இம்ப்ரிண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? as tall as, not taller than. அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இப்படி மாற்றணும். ரிவர்ஸ்ல கொடுத்தா அப்படியே மாற்றணும். இப்படி பண்றதை ரிவர்ஸ்லயே மாற்றணும். இது ஃபர்ஸ்ட் டைப். ஆக்சுவலா செகண்ட் டைப் போலாமா? செகண்ட் டைப்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாட் சோ டாலஸ். பாருங்க, இது ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். நாட் சோ டாலஸ் ரெண்டாவது டைப்புக்கு. இங்க என்ன வரணும்? டாலர் தேன் அப்படின்னு வரணும் ரெண்டாவது டைப். அப்படி இங்கே இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க, சென்னை இஸ் நாட் சோ பியூட்டிஃபுல் அஸ் பெங்களூர்னு எழுதியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்னை விட பெங்களூர் வந்து அழகா பெருசா இல்லை. இப்போ எது அழகா இருக்குன்னு சொல்றோம்? பெங்களூர் அதிகமா அழகா இருக்குன்னு சொல்றோம். சென்னை விட பெங்களூர் வந்து பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நாட் சோன்னு போடணும். இந்த ஃபார்மேட் மறந்துடக்கூடாது. நாட் சோ டாலஸ்ன்னு அதுக்கு ஃபார்மேட் பேர். இப்போ மாற்றணும். பெங்களூர் எடுத்து வந்து போடணும். என்ன டென்ஸ் யூஸ் பண்ணிக்கோ? ப்ரெசென்ட் டென்ஸ் அப்படியே போட்டுக்கிட்டோம். ஃபார்மேட்ல என்ன சொல்றோம்? டாலர் தேன். பியூட்டிஃபுல்ங்கிற அட்ஜெக்டிவ்க்கு என்ன வரும்? அடுத்த டிகிரி மோர் பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல். ஸோ பாருங்க, மோர் பியூட்டிஃபுல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றோம். சென்னை தூக்கி அந்த பக்கம் போடுறோம். அவ்வளோதான். ஸோ பெங்களூர் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் சென்னை. இதுலேயும் மீனிங் மாறலை, மீனிங் சேம், ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் மாறி இருக்கு. அதாவது பெங்களூர் மெட்ராஸ் விட பெங்களூர் பெட்டரா இருக்குன்னு ரெண்டு சென்டென்ஸ்லையும் சொல்றாங்க. இது பாசிட்டிவ், இது கம்பேரிட்டிவ். பாருங்க, டிஎன்பிஎஸ்ல படிச்சுட்டே வரீங்க இல்லையா? மைண்ட்ல வந்து சொல்லிக்கிட்டே வரணும். மனப்பாடம் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா? திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம்? நாட் சோ டாலஸ், டாலர் தேன் ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது டைப், ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்க்கல, as tall as, not taller than. ரெண்டாவது டைப் என்ன பார்த்தா? நாட் சோ டாலஸ், டாலர் தேன். இது இந்த ஃபார்முலா ஞாபகம் தான், இது ஈஸி மாத்திடலாம். கெட் திஸ். மூணாவது பாருங்க, நோ அதர். பாசிட்டிவ் என்ன வரணும்? நோ அதர் வரணும். கம்பேரிட்டிவ் என்ன வரணும்? தேன் எதர் வரணும். சூப்பர்லேட்டிவ்க்கு தி வரணும். இதான் ஃபார்மேட். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு சூப்பர்லேட்டிவ் வராது. மூணாவது டைப், அந்த டேபிள்ல மூணாவது டைப்ல என்ன வரணும்? அந்த டேபிள் வச்சிருக்கீங்களா பாருங்க, நோ அதர்னு வரணும். இங்க என்ன வரணும்? தேன் எதர் வரணும். சென்டர்ல சூப்பர்லேட்டிவ்ல த வரணும். பாருங்க, எப்படி வேணா மாத்தலாம். ஃபர்ஸ்ட், நோ அதர் பர்சன் இஸ் சோ ஃபேமஸ் அஸ் விராட் கோலி இன் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்தியன் கிரிக்கெட்ல விராட் கோலி அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான பர்சன் வேற யாரும் இல்லை. அப்ப இவன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் பர்சன் அர்த்தம். பாருங்க, இந்த நோ அதர் போட்டிருக்கீங்க இல்லையா? போட்டுட்டு இங்க ஆஸ் வந்துடக்கூடாது, சோ தான் வரணும். ஏன்னா நோ அதர்னா நெகட்டிவ் மீனிங்ல வருது. நெகட்டிவ் மீனிங்ல வந்து ஆஸ் வரக்கூடாது, சோ அஸ்ன்ற ஃபார்மேட் வரணும். ஸோ நோ அதர் பர்சன் இஸ் சோ ஃபேமஸ் அஸ் விராட் கோலி இன் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி வரணும். பாருங்க, மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியன் கிரிக்கெட்ல விராட் கோலி அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான பர்சன் நோ அதர், யாரும் இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்போ கம்பேரிட்டிவ் மாத்துறோம். விராட் கோலி பாருங்க, யாரை கம்பேர் பண்ணமோ அதை எடுத்து போட்டுக்கணும். விராட் கோலி
ஃபார்முலா போடணும், ஈஸ் டென்ஸ் போட்டுக்கணும், அடுத்து கம்பேரிட்டிவ் டிகிரி போடணும், ஃபேமஸ்க்கு மோர் ஃபேமஸ்ன்னு போடணும். இந்த ஃபார்மேட்டில் என்ன சொல்லியிருக்கா, தேன் எனி அதர் போடணும். ஃபார்முலா ஃபார்மேட்டில் தேன் எனி அதர், தேன் எனி அதர் நீங்கள் பர்சன் அப்படின்றது சேர்த்து போட்டுக்கணும், அவ்வளோதான். விராட் கோலி இஸ் மோர் ஃபேமஸ் தேன் எனி அதர் பர்சன் இன் இந்தியன் கிரிக்கெட். இந்தியன் கிரிக்கெட்டில் வேற யாரையும் விட விராட் கோலி மோர் ஃபேமஸாக இருக்காரு. மீனிங் இது மூணுமே மீனிங் ஒன்றே தான். ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ் மட்டும் மாறி மாறி இருக்கு. அதே சூப்பர்லேட்டிவ்ல என்ன போடணும், விராட் கோலி ஈஸ் போட்டுக்கணும், த ஃபார்முலாவில் வருது, த போட்டுக்கணும். த போட்டால் என்ன வரணும், மோஸ்ட் ஃபேமஸ்ன்னு போடணும், த மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன் இன் இந்தியன் கிரிக்கெட்னு போடணும். இது தேர்டு ஃபார்மேட். நோ அதர் தேன் எனி அதர் தி. பாருங்க மனப்பாடம் பண்ணுறது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நாட் ஸோ டாலஸ் டாலர் தேன், நோ ஆஸ் டாலஸ் டாலர் தேன். ரெண்டாவது நாட் ஸோ டாலஸ் டாலர் தேன். மூணாவது நோ அதர் தேன் எனி அதர் தி, மூணாவது மாடல். நாலாவது மாடல் வெரி ஃபியூ அப்படின்னு வரணும். பாருங்க வெரி ஃபியூ தேன் சம் அதர் அப்படின்னு வரும். வெரி ஃபியூ தேன் சம் அதர், அப்புறம் ஒன் ஆஃப் தி அப்படின்னு வரணும். சூப்பர்லேட்டிவ்ல வர்றது இந்த டேபிளில். பாருங்க வெரி ஃபியூ பர்சன்ஸ், இது எடுத்துக்கோங்க. பாருங்க வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் ஆர் ஆஸ் சம்பிள் ஹேஸ் ரஜினிகாந்த் இன் இந்தியன் சினிமா. இந்திய சினிமாவிலே ஒரு சிலர் மட்டும்தான் ரஜினிகாந்த் அளவுக்கு அவ்வளோ டாப் கிளாஸாக இருந்தால் கூட எப்படி இருக்காரு, ரொம்ப எளிமையாக ஒரு நார்மலாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அம்பிள்ங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். வெரி ஃபியூ மாடல் ஆக்சுவலாக. வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் ஆர் ஆஸ் ஹம்பிள் ஆஸ் ரஜினிகாந்த் இன் இந்தியன் கிரிக்கெட், இந்தியன் சினி ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், ரஜினிகாந்த் அப்படின்னு போடணும். ரஜினிகாந்த். சென்டென்ஸ் என்ன வருது, ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ். அடுத்து என்ன போடணும், கம்பேரிட்டிவ் டிகிரி போடணும். கம்பேரிட்டிவ்ல என்ன சொல்லியிருக்க, தேன் மோஸ்ட் அதர்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ரஜினிகாந்த் இஸ் மோர் ஹம்பிளர்னு போட்டுக்கோம். ஹம்பிளுக்கு என்ன வரும், ஹம்பிளர். ஹம்பிளுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி ஹம்பிளர்னு வரும். ஹம்பிளர் தேன் மெனி அதர் ஆக்டர்ஸ் அப்படின்னு வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ ரஜினிகாந்த் இஸ் ஹம்பிளர் தேன் மெனி அதர் ஆக்டர்ஸ். மற்ற நிறைய பேரை விட ரஜினிகாந்த் வந்து அவன் ஹம்பிளா இருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். சூப்பர்லேட்டிவ்ல என்ன வரணும், ஒன் ஆஃப் தின்னு வரணும்னு சொல்கிறோம். ஸோ ரஜினிகாந்த் இஸ் ஒன் ஆஃப் தி, பாருங்க ஒன் ஆஃப் தி, மோஸ்ட் வராது, ஹம்பிளுக்கு ஹம்பிளஸ்ட்னே வந்துருமே. ஒன் ஆஃப் தி ஹம்பிளஸ்ட். நல்லா கவனிங்க, ஒன் ஆஃப் தின்னு போட்டு ஹம்பிளஸ்ட்னு போட்டுட்டு ப்ளூரல் ஃபார்ம் போடணும். எரர் ஸ்பாட்டிங்ல கேட்பாங்க இது. ஒன் ஆஃப் தின்னு வந்துட்டு அதுக்கு அடுத்து வர்றது ப்ளூரல் ஃபார்ம் தான் வரணும். இப்போ ஒன் ஆஃப் தி என்ன ஹம்பிளஸ்ட் பர்சன் அப்படின்னு வரக்கூடாது, பர்சன்ஸ் வரணும். ஒன் ஆஃப் தின்னா நிறைய இதுல ஒண்ணுன்னு அர்த்தம். எரர் ஸ்பாட்டிங்ல கேட்பாங்க. இது வந்து ஃபோர்த் டைப் ஆக்சுவலா. ஃபிஃப்த் டைப் பாருங்க. ஃபிஃப்த் டைப் அதுல என்ன சொல்றோம், சம் அதர். ஸோ தேன் சம் அதர், இங்க வந்து நாட் தி. இதான் ஃபார்முலா. சம் அதர் தேன் சம் அதர் நாட் தி. பாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப்ல சொல்லுங்க. as tall as not taller than. ரெண்டாவது not so tall as taller than. மூணாவது no other than any other the. நாலாவது very few than many other one of the. அவ்வளோதான். இது ஜஸ்ட் மைண்ட்ல இருந்தா நீங்க பண்ணிடுவீங்க. சரியா? அஞ்சாவதுல some other than some other not the. பாருங்க some other countries in the world are as poor as Pakistan. உலகத்தில் வேசுற நாடுகள் பாகிஸ்தான் அளவுக்கு ஏழ்மையான நாடுகளா இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. இது எப்படி மாற்றணும், பாகிஸ்தான் எடுத்து போட்டு ஈஸ் போட்டுடணும். சரியா? ஈஸ் போட்டுட்டு நாட் பூரர் தேன் அப்படின்னு வரணும் ஃபார்மேட்ல. ஆக்சுவலா தேன் சம் அதர்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதுல நாட் போட்டுக்கணும். பாகிஸ்தான் இஸ் நாட் பூரர் தேன் சம் அதர் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட். அதான் மற்ற கண்ட்ரிகளை விட அது வந்து ரொம்ப கம்மியா இல்லை, ஏழையாக்குற நாடுகள்னு நிறைய இருக்கு அப்படின்னு மீன் பண்ணி சொல்றாங்க. இது கம்பேரிட்டிவ். சூப்பர்லேட்டிவ் என்ன வரும், பாகிஸ்தான் இஸ் நாட் த பூரஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். அது மட்டும் தான் ஏழையான கண்ட்ரி இல்லை உலகத்துல. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நாடுகள் 20-30 நாடுகள் ஏழையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த சொல்லி கொடுத்ததை அப்படி ஜஸ்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா?